ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி ஏகலைவ கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அகைன் 10 வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். DICTATE அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி இது பண்ணோம்? டி அப்படின்னா இட்டு சவுண்டு, டீனா இட்டு சவுண்டு, ஐசி அப்படின்னா இக்கு சவுண்டு, அகைன் டீனா இட்டு சவுண்டு, ஏடிஇ அப்படின்னா ஏட் சவுண்டுன்னு கொடுப்பாங்க இல்லையா? இப்போ இட்டுங்கிறது கான்சவுண்டு, ஈங்கிறது வொவல். இப்போ இட்டு கூட்டல் ஈ எனக்கு என்ன வரும்? டி அப்படிங்கிற சவுண்ட் வரும், டீங்கிற சவுண்ட் வரும். அடுத்து இக்குங்கிறது கான்சவுண்டு, இட்டுங்கிறது கான்சவுண்ட். அப்போனா வரும் நமக்கு இந்த இக்கை நான் அப்படியே வச்சுக்குவேன் இல்லைங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டுங்கிறது கான்சவுண்டு, இங்கே என்னது ஏங்கிறது வொவல். அப்போ இட்டு கூட்டல் ஏன்னா வரும்? டே அப்படின்னு வரும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு இட்டுங்கிறது கான்சவுண்டு, அதனால் என்ன அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ டிக்டேட் அப்படின்னு வரும். இப்போ DICTATE அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி பண்ணணும்? டிக்டேட் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து DENOTE அப்படின்னு இருக்குது. இப்போ டிஇனா ஏற்கனவே பார்த்து தான், டி என்ன பார்த்தோம்? டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து என்னன்னா இன்னு சவுண்டு, OTE அப்படின்னா ஓட் அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கும். இப்போ டீங்கிறது ஆல்ரெடி காம்பவுண்ட் ஃபார்ம்னால நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து இன்னு கூட்டல் ஓ என்ன சொல்ல வரும்? நோ அப்படின்னு வரும், நோ அப்படின்னு வரும். லாஸ்ட் இட்டுங்க கான்சனண்ட், அந்த கான்சனண்ட் என்ன பண்ணுவேன் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ டினோட் அப்படின்னு சொல்லி வருது. அடுத்து EXCITE அப்படின்னு இருக்குது. EX அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். CITE அப்படின்னு என்ன சவுண்டு வரும்? சைட் அப்படின்னு சவுண்டு வரும். இப்போ எக்ஸ் என்ன பண்ண அப்படி இருக்கணும், எக்ஸ். அடுத்து இது எனக்கு ஆல்ரெடி காம்பவுண்ட் ஃபார்ம் தானே, அப்போ என்ன பண்ண நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் சைட் அப்படிங்கிறத எக்ஸ் சைட் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து EXனா பாருங்க, EXPRESS அப்படின்னு இருக்குது. EXனா எக்ஸுங்க சவுண்டு வரும், பி அப்படின்னா இப்பு சவுண்டு வரும், ஆர்னா இரு சவுண்டு, ESS அப்படின்னா எஸ் சவுண்டு. இப்போ எக்ஸ் என்ன பண்ணுவோமா அப்படியே எக்ஸ் போடுவோமா, எக்ஸ். அடுத்தது பி இப்பா, இங்கே ஏங்கிறது கான்சனன்ட் அப்படின்னா வரும், வவல் அப்படின்னா வரும், இப்பு கூட்டல் ஓகேவா? சரி 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 இப்புங்கிறது கான்சனன்ட், இருங்கிறதும் கான்சனன்ட். அப்போனா வரும் இப்போ நான் அப்படி வச்சுக்கணும், இப்போ அப்படி வச்சுக்கிறேன். அடுத்து இரு கூட்டல் ஏ, இங்கே இருங்கிறது கான்சனன்ட், ஏங்கிறது வவல். இப்போ இரு கூட்டல் ஏ என்ன வரும் எனக்கு? ரே அப்படின்னு சொல்ல வரும். அப்படின்னது ரெஸ். அப்போ எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வரும். என்ன சவுண்ட் வரும்? எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து FRIGHT இப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி பண்ணோம்? எஃப்னா இஃப் சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, IGHனா ஐ சவுண்டு, டீனா இட்டு சவுண்டு. சொல்லுங்க, இஃப்பும் கான்சனன்ட், இரும் கான்சனன்ட்னால இஃப் என்ன பண்ண அப்படியே வச்சுக்குவேன். அடுத்து இரு கூட்டல் என்ன வரும் எனக்கு? ரை அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அடுத்து லாஸ்ட் என்ன இருக்குது? இட் அப்படின்னது ஃப்ரைட் அப்படின்னு என்ன சவுண்டு வரும்? ஃப்ரைட் அப்படியே சவுண்டு கொடுக்கும். அடுத்து FURNISH, எஃப்க்கு என்ன சவுண்டு? இஃப் சவுண்டு, யூஆருக்கு அர் சவுண்டு, என்னுக்கு இன்னு சவுண்டு, ISHக்கு இஸ் சவுண்டு. இப்போ இஃப் கூட்டல் என்ன வரும் எனக்கு? ஃபா அப்படிங்கிற சவுண்டு வரும். இருங்கிறது கான்சனன்ட், இன்னுங்கிறது கான்சனன்ட். அப்போ இன்னும் என்ன பண்ணுவேன்? இரு நான் அப்படியே வச்சுக்குவேன். அடுத்து இன்னுங்கிறது கான்சனன்ட், ஈங்கிறது வவல். அப்போ இன்னு கூட்டல் என்ன வரும்? நீன்னு வரும், நீ வரும். லாஸ்ட் இஸ்ன்னு இருக்குது, அந்த இஸ் என்ன பண்ண அப்படியே வச்சு அப்போ என்ன வரும்? ஃபர்னிஸ் அப்படின்னு வரும். என்ன வரும்? ஃபர்னிஸ் அப்படியே சவுண்டு கொடுக்கும். அடுத்து EXCUSE அப்படிங்கிற எப்படி விடணும்? EXனா எக்ஸ், அப்போ என்ன பண்ணணும் நம்ம? எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து பாருங்க, இங்கே இக்கு இருக்குது, இங்கே யூ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் நம்ம? இக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா இது ஆல்ரெடி காம்பவுண்ட் ஃபார்மு. அப்போ காம்பவுண்ட் ஃபார்மோட இக்கு மெர்ஜ் ஆகாது. இப்போ என்ன பண்ணுறது? இக்கை அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து யூங்கிறது காம்பவுண்ட் என்ன பண்ணணும் நம்ம? அந்த ஃபார்ம் அப்படியே போட்டு எழுதிக்கிறோம். அப்போ எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லி வரும். என்ன வரும்? எக்ஸ்கியூஸ் அப்படின்னு வரும். அடுத்து IGNORE அப்படின்னா ஐஜினா இக்கு சவுண்டு, என்னன்னா இன்னு சவுண்டு, ORE அப்படின்னா ஓர் அப்படின்னு சவுண்டு வரும். இப்போ என்ன வரும்? இ அப்படியே வச்சுக்கோமா, இ அப்படியே வச்சுக்கிறோம். இக்கும் கான்சனன்ட், இன்னும் கான்சனன்ட். அப்போ இக்கு என்ன பண்ணணும் நம்ம? அப்படியே வச்சுக்கிறோம். இன்னும் கான்சனன்ட், ஓங்கிறது வவல். அப்போ இன்னும் கூட்டல் ஓன வரும் உனக்கு? நோ அப்படின்னு வரும். கடைசியாக என்ன இருக்குது? இருங்கிற ஒரே ஒரு கான்சனன்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ இக்னோர் அப்படின்னு சொல்லி சவுண்ட் வரும். ஓகேவா? இக்னோர் அப்படின்னு வரும். அடுத்து ஐஎன்னா INVENT இருக்குது. இப்போ ஐஎன்னா இன், வீனா யூ, ENTனா என்ட். அப்போ ஈங்கிறது என்ன பண்ண நான் வவல் நான் அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து இன்னுங்கிறது கான்சனன்ட், இவ்வுங்கிறது கான்சனன்ட், ஆனால் என்ன பண்ண நான் இன்னையும் நான்
அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து இவ்வுங்கிறது கான்சோனண்ட், ஏங்கிறது வவல். அப்போ இன்னும் இவ்வு பிளஸ் ஏன வரும் எனக்கு பே அப்படின்னு வரும். அப்போ பே போட்டுக்கிறேன். லாஸ்ட் ரெண்டுமே கான்சோனண்ட், இன்னும் கான்சோனண்ட் தான், இட்டும் கான்சோனண்ட் தான். அதை என்ன பண்ணேன் நான் அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ என்ன வரும் இன்வென்ட் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து TREMBLE அப்படிங்கிற வேர்டு எப்படி சொல்லணும்? டினா இட்டு சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, இஎம்னா எம் சவுண்டு, பினா இப் சவுண்டு, எல்னா இல் சவுண்டு, லாஸ்ட் ஈனா சைலண்ட் இல்லையா? சரி இப்போ சொல்லப்போ இட்டு இரு ரெண்டு இருக்குதா? ரெண்டு கான்சோனா ஃபர்ஸ்ட் கான்சோன் என்ன பண்ணுவேன் அப்படியே வச்சுக்குவேன். அடுத்து இரு ஏ, இரு கூட்டல் ஏ எனக்கு என்ன வரும் ரே அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு இம்மு கான்சோண்ட், இப்பு கான்சோண்ட். அப்போ இம்மு என்ன பண்ணுவேன் நான் அப்படியே வச்சுக்குவேன். அடுத்து இங்க இப்பு கான்சோண்ட், இங்க இல்லு கான்சோண்ட். அப்போ என்ன பண்ணுவேன் இப்பு அப்படியே வச்சுக்குவேன். கடைசி இல்லு ஒரே ஒரு கான்சோண்ட் தான் இருக்குது, அதே என்ன பண்ணுவேன் நான் அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ அது ட்ரம்பிள் அப்படின்னு என்ன ட்ரம்பிள் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ DICTATEங்கிறத டிக்டேட்டனும், TENOTE அப்படிங்கிறத டினோட்டனும், EXCITங்கிறத எக்ஸைட்டனும், EXPRESSங்கிறத எக்ஸ்பிரஸ் அப்படின்னும், FRIGHT அப்படிங்கிறத ஃப்ரைட் அப்படின்னும், FURNISH அப்படிங்கிறத ஃபர்னிஸ் அப்படின்னும், EXCUSE அப்படிங்கிறத எக்ஸ்கியூஸ் அப்படின்னும், IGNORE அப்படிங்கிறத இக்னோர் அப்படின்னும், INVENT அப்படிங்கிறத இன்வென்ட் அப்படின்னும், TREMBLE அப்படிங்கிறத ட்ரம்பிள் அப்படிங்கிறத நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the next video.